அப்பத்தாவுக்கும் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி கனவு. அதுவும் கெட்ட கனவா தமிழ்ச்செல்விய வீட்ட விட்டே துரத்தி விடுற மாதிரியான கனவு வருது. அப்போ இதை எல்லார் மூலியமாவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்பத்தாவும், இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. நம்ம முதல்ல நம்ம சாமியார போய் பார்த்துட்டு வந்துரலாம். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே ராஜாங்கமும் குடும்பத்தோட சாமியார பார்க்கறதுக்காக போக, அங்கேயும் சாமியார் இவங்க எல்லார்கிட்டயுமே அவங்களோட கனவ பத்தி விசாரிச்சு, திடீர்னு ஏதோ குறி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா குடும்பமா சேர்ந்து அந்த முருகனுக்கு நடைபாதையாவே காவடி எடுத்து, நீங்க அந்த முருகன தரிசிக்கணும். அதுவும் இந்த கிரகணம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தே ஆகணும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஒரு வழி பிறக்கும். நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே அப்பத்தாவோ சரின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமா சேர்ந்து காவடி எடுத்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா கிரகணமும் முடியிற நிலைமைக்கு வருது. ஆனா கடைசி கட்டத்துல திடீர்னு அப்பத்தாவுக்கு நடு ரோட்லயே மயக்கம் வந்துடுது. அதனால அங்கேயே அவங்க மயங்கியுமே விழுந்துடுறாங்க. இத பார்த்துட்டு மொத்த குடும்பமும் பரபரப்பா இருக்க, தமிழ்ச்செல்வியும் அப்பத்தாவோட கையெல்லாம் பிடிச்சு, நாடியெல்லாம் பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, கரெக்டா அந்த நேரமா பார்த்து கிரகணம் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ, சாமியார் சொன்ன மாதிரி இவங்க யாரும் இந்த பரிகாரத்த கரெக்ட்டா செஞ்சு முடிக்கல. அப்பன்னா, அவங்க கனவுல வந்த மாதிரியே தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது கெட்டது நடக்க போதா என்ன? அப்படி ஏன் ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து தமிழ்ச்செல்விய வீட்ட விட்டு துரத்தி அடிக்கணும்? ஒருவேள அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ தமிழ்ச்செல்விக்கு காத்திருக்கா என்ன? அடுத்து என்ன நடக்க போதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?